இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒண்ணா இணைஞ்சிருக்கிறது, சித்தர்களுடைய உடல் சுத்தி பயிற்சி முறைகள்ல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இந்த உடல் சுத்தி பயிற்சி முறைகள் எதற்காக நம்ம செய்யணும்னா, நம்மளுடைய உடல வந்து காயகல்பமாக மாத்தணும். காயகல்பமா மாத்துறதுன்னா, எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் கல்பக்கோடி ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் நரை, திரை, மூப்பு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிணி, சாக்காடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நோய்களும் வராது. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு வயதாகாது. நம்மளுக்கு சாவு என்பதே இருக்காது. இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து சாகா கல்வி அப்படிங்கிற முறையில வந்து போதிச்சாங்க. இந்த சாகா கல்விக்கு வந்து முதல் நிலை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உடல சுத்தம் பண்றது. இந்த உடல சுத்தம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே விலகும். அப்படியே நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் விலகி நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியம் அடைஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து காயகல்ப மருந்துகள் நம்ம உட்கொண்டு வரும் பொழுது, நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழியாத நிலைக்கு போகும். இந்த காயகல்ப மருந்துகள் வந்து எப்படி நம்மளுடைய உடல்ல வேலை செய்யுதுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் அ உண்ணக்கூடிய உணவுகள் தான். ஏதாவது ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது, அது வந்து பார்த்தீங்கன்னா, காயகல்ப மருந்தாக மாறிடும். எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குறுமிளகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டெய்லியும் ஒரு 10 குறுமிளகு அல்லது ஒரு 15 குறுமிளகுன்னு சொல்லி போட்டு ஒரு 10 நாட்கள் சாப்பிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மருந்தா வேலை செய்யும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குறுமிளகு என்ற விதத்தில வந்து நீங்க தொடர்ந்து 1 வருட கணக்கில நீங்க அந்த தினமும் ஒரு குறுமிளகு நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது, அது காயகல்ப மருந்தாக மாறும். இதுதான் காயகல்ப மருந்துக்கும், நம்ம சாதாரணமான உடல் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடக்கூடிய மருந்துக்கும் உள்ள வித்தியாசம். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும், உணவுப் பொருளாக இருந்தாலும், அந்த உணவுப் பொருள வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய அளவ குறைச்சு, ரொம்ப நாட்கள் தொடர்ந்து அதை நம்ம உணவு மாரியே பயன்படுத்திட்டு வர்றது. அப்படி நீங்க உணவு மாரியே நீங்க பயன்படுத்திட்டு வரும் பொழுது, உங்களுடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வகையிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல காயகல்பமாக மாத்திட்டு வரும். இப்படி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பல உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க காயகல்பமாக மாத்திக்க முடியும். அந்த வகையில நெறைய உணவுப் பொருட்கள் இருக்கு. எல்லாமே உணவே மருந்து என்ற முறையில தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளும் நம்முடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மருந்தாக வேலை செய்யும். அப்படி அந்த மருந்தாக வேலை செய்யும் பொழுது, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள நீக்கக்கூடிய பொருட்கள பயன்படுத்தி, நம்முடைய உடல் கழிவுகள நீக்குவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் கழிவு நீக்க முறை. இந்த உடல் கழிவு நீக்க முறையில வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அ வகைகள் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அ டைப்ஸும் இருக்கு. அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, முதல்ல வந்து நம்மளுடைய உடல் முழு உடலுக்கும் வந்து எப்படி இந்த கழிவுகள நீக்க முடியும்னா, நித்திய சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது வந்து தினந்தோறும் செய்யக்கூடிய சுத்தி முறைகள். நித்திய சுத்தின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் இன்னைக்கு காலையில எழுந்திரிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இரவு படுக்க வரைக்கும் வந்து எந்தெந்த முறைகள பயன்படுத்தி நம்மளுடைய உடல வந்து சுத்தப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகள வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம். இந்த பயிற்சிகளுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனியா நேரம் எதுவும் ஒதுக்க வேண்டாம். நீங்க வந்து தினமும் எப்படி நீங்க காலைல எந்திரிச்சு இரவு படுக்கிறீங்களோ, அன்றாட வேலைகள நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அந்த வேலைகளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி முறைகள் ஒன்றா இணைந்தே வந்துரும். சேர்ந்தே தான் இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா இதுக்குன்னு சொல்லி நேரம் ஒதுக்க வேண்டியது கிடையாது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மறந்துடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா, தினமும் நம்ம எப்படி ஒரு நாள்ல அன்றாடம் அனைத்து வேலைகளையும் செய்றோமோ, அது கூட சேர்த்து செய்யற மாரி தான் இந்த பயிற்சி முறைகள் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தாராளமாக செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நித்திய சுத்தி அப்படிங்கிற முறையில வரும். நித்திய சுத்தினா, தினமும் செய்யக்கூடிய சுத்தி முறைகள்னு சொல்லி போட்டு சிலது வரும். அப்போ நம்ம தினமும் அதை வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதாவது நம்முடைய உடல் கழிவுகள் வந்து எந்தெந்த வகையிலலாம் நம்மளுடைய உடலை விட்டு வெளியேறுமோ, அந்த வகையான பயிற்சி முறைகள பூரா நம்ம தினந்தோறும் செஞ்சுட்டே வந்துட்டு இருப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ மண்டல சுத்தின்னு சொல்லுவோம். நம்முடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு வகையான மண்டலங்கள் இருக்கு. அந்த மண்டலங்களை தனித்தனியாக பிரிச்சு, அந்த ஒவ்வொரு மண்டலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தம் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 15 நாளுக்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம சுத்தி பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்திற்கு ஒரு முறை சுத்தி பண்ற மாரி இருக்கும். அதாவது கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்மளுக்கு வரும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா,
மௌன சுத்தி அப்படின்னு சொல்லி ஒரு சுத்தி முறை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுவாசத்தை பயன்படுத்தி, இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேச்சை குறைத்து நம்ம பேசுறோம் இல்லைங்களா? நீங்க பேச பேச உங்களுடைய உடல்ல இருந்து சுவாசம் வந்து வெளிய தான் போயிட்டு இருக்கும். உடல்ல சுவாசம் உள்ள போகாது. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், ஆற்றலுடன் இருக்கணும்னா, அதிக அளவு சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நம்மளுடைய உடம்புக்குள்ள போகணும். இதே நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, அந்த சுவாசமானது வந்து பாத்தீங்கன்னா, வெளிய தான் போயிட்டு இருக்கும். அப்படி தொடர்ந்து அந்த சுவாசம் வந்து வெளிய போயிட்டு இருக்கும் பொழுது, நம்முடைய உடலுக்குடைய ஆரோக்கியமும் குறைஞ்சிட்டு இருக்கும். அதாவது சக்தி விரயம் என்பது ஏற்படும். அப்போ நம்மளுடைய உடல வந்து பாத்தீங்கன்னா, படுத்துறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா, மூச்ச கவனிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கவனிச்சு நம்மளுடைய உடல சுத்தம் பண்ணக்கூடிய முறைகளும் இருக்கு. அப்போ ஒரு உடல வந்து நீங்க சுத்தம் பண்ணணும்னா, 3 முறையில நீங்க கையில் எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, தினந்தோறும் செய்யக்கூடிய சுத்தி முறைகள். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மண்டல சுத்தி. இது வந்து நம்முடைய உடலையும் தனித்தனி மண்டலங்களாக பிரிக்கலாம். அதேபோல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் மண்டல கணக்குல அ நாட்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த 48 நாட்கள் சொல்லுவாங்க இல்லீங்களா? 48 நாட்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மண்டலம்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு மண்டலத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, 48 நாட்களாக பிரிச்சு, அதற்கான சுத்தி முறைகள நீங்க மேற்கொள்ளலாம். இப்ப உங்களுடைய நுரையீரல சுத்தம் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு 48 நாட்கள் எடுத்துட்டு, அந்த நுரையீரல சுத்தம் பண்றது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய குடல சுத்தம் பண்ணும் பொழுது, அதுக்கு ஒரு 48 நாட்கள் எடுத்து உங்களுடைய குடல சுத்தம் பண்றது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய கண்கள சுத்தம் பண்றதுக்காக ஒரு 48 நாட்கள் தனியாக பிரிச்சு எடுத்து, நம்முடைய கண்கள சுத்தம் பண்றது. இப்படி மண்டல கணக்குல ஒரு ஒரு உறுப்புக்கும் நீங்க மண்டல கணக்குல எடுத்துக்கலாம். அல்லது நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மண்டலங்கள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, உணவு மண்டலம் என்பது இருக்கு. சிறுநீரக மண்டலம். இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தனித்தனியான மண்டலங்கள். ஒவ்வொரு உறுப்பு, அந்த உறுப்பு சார்ந்த அனைத்து உறுப்புகளையும் சேர்த்து ஒரு மண்டலமாக பிரிச்சு, அந்த உறுப்புகள் அனைத்தையும் நம்ம அதுல இருக்கிற கழிவுகள வெளியேற்றுறது ஒரு பயிற்சியாக இருக்கும். அப்போ நீங்க மண்டலங்களாக தனித்தனியாக பிரிச்சு செய்யலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுவாசத்த பயன்படுத்துறது வந்து சித்தர்கள் வாசி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வாசி யோகத்த பயன்படுத்தி உங்களுடைய உடல சுத்தம் பண்ணிக்க முடியும். இந்த வாசி யோகத்தின் மூலமாக இறுதி நிலையில தான் நம்ம அந்த வாசியை பயன்படுத்த முடியும். எடுத்ததுமே உடல சுத்தம் பண்ணாமல் நம்ம வாசியை பயன்படுத்தும் பொழுது, அந்த வாசி என்பது வேலை செய்யாது. அந்த வாசியினுடைய மகத்துவமே உங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலமாகவும் நம்ம தினசரி சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய உடல் சுத்தமானதுக்கு பின்பு, நம்ம வாசியை பயன்படுத்தி நம்மளுடைய உடல சுத்தம் பண்ணுவோம். காற்ற மட்டுமே பயன்படுத்தி நம்மளுடைய உடல சுத்தம் பண்ணுவோம். அது உள்ளுக்குள்ள போற காற்று வந்து பாத்தீங்கன்னா, தச வாயுக்களாக பிரிக்கும். அந்த தச வாயுக்கள் வந்து பாத்தீங்கன்னா, உடல்ல 10 இடங்கள்ல 10 வெவ்வேறு வேலைகள செய்யும். அந்த 10 வெவ்வேறு வேலைகள செய்யும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய கழிவுகளையும் நம்ம நீக்குற மாதிரி இருக்கும். இது வந்து மவுன சுத்தியில வரும். மவுன சுத்தியில வந்து காற்ற மட்டும் பயன்படுத்தாம, இன்னும் நெறைய விஷயங்கள் செய்வோம். நம்முடைய உடல கவனிக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மௌன சுத்தியில வந்து பாத்தீங்கன்னா, அதிக அளவு இந்த புத்தரினுடைய பயிற்சிகள் எடுத்துட்டீங்கன்னா, இந்த மௌன சுத்தியில வரும். நம்முடைய உடல சுத்தம் பண்றது அகம், புறம் அதே மாரி வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய உள் உறுப்புக்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கேன் பண்றது, சுத்தம் பண்றது, அங்க இருக்கக்கூடிய கழிவுகள வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா, மனக்கழிவுகளாக இருக்கலாம், கற்பனையினுடைய தேக்கமாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய பல கழிவுகள வெளியேற்றுவதும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பயிற்சி முறை தான். நம்மளுடைய மனம் சுத்தமாக இருக்கும் பொழுதே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஏன்னா மனதனால தான் பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. இந்த சுத்தி முறைகள வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி 3 வகைகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல நீங்க நித்திய சுத்தி அப்படின்னு சொல்லி போட்டு செய்யக்கூடிய சுத்தி எடுக்கும் பொழுது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகையான முறைகள் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தந்த சுத்தி, நேத்திர சுத்தி, கப சுத்தி, குடல் சுத்தி, உடல் சுத்தின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, நீங்க காலையில எழுந்திரிக்கிறோம் இல்லைங்களா? காலைல எழுந்திரிச்சு இரவு படுக்க வரைக்கும் எந்தெந்த பயிற்சி முறைகள் எல்லாம் நம்ம செஞ்சு உடல சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற முறைகள் இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பற்களை எப்படி சுத்தம் பண்ணலாம்? வாய் எப்படி சுத்தம் பண்ணலாம்? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்கள், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கபம்னு சொல்லக்கூடிய சளி. ஏன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா, சளி வழியாக வெளியேறும். நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகளை எல்லாமே சளியாக மாற்றி வச்சிருக்கும். அப்ப அந்த சளிய வந்து நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை நம்மளுடைய உடம்புல இருக்கு. ஒரு கழிவு நம்முடைய உடம்பில் இருக்கு. அந்த கழிவ நம்ம வெளிய எடுத்து போடணும். அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய பாதி கழிவுகள் வெளிய வந்துரும். மீதி கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகள் வெளிவருவதற்கான ஒரு சப்போர்ட் நம்ம பண்றோம் அவ்வளவுதான். நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் பண்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் அதைய வந்து ஒரு கபமாக மாற்றி, அந்த கழிவுகள வந்து வெளிய கொண்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகள வந்து கப சுத்தியின் மூலமாக நம்ம அந்த கழிவுகள், கபத்தையும் வெளிய எடுத்துருவோம்.
அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, குடல் சுத்தம் பண்றது. ஏன்னா, நம்ம வந்து தினமும் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய குடல் பகுதியில போய் தங்கும். நம்முடைய இரைப்பையிலிருந்து குடலுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் மலமாக வெளிவரும். அப்ப வந்து ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும், அந்த உணவு இருக்கக்கூடிய இடம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய குடல் பகுதி. அப்ப அந்த உணவு மண்டலம் சார்ந்த அனைத்து உறுப்புகளையும் சுத்தம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, குடல் சுத்தியில வரும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உடல் சுத்தி. இந்த உடல் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா, வெளிப்புறம் இருக்கக்கூடிய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும், தோள் பகுதி, அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, தலைமுடி, அதற்கடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய வேர்வை சுரப்பிகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உடல் சுத்தி மூலமாக நம்ம சுத்தம் பண்ணுவோம். அப்போ ஒரு சுத்தம் பண்றதுனால் கூட, இத்தனை வகைகள் அதுல இருக்கு. இத்தனை வகைகள வந்து நம்ம தொடர்ந்து பின்பற்றிட்டு வரும் பொழுது தான் நம்முடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா, முழுமையாக சுத்தமடையும். இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம யாரும் பண்றதில்ல. உடல சுத்தம் பண்றலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா எப்படியெல்லாம் சுத்தம் பண்றது அப்படிங்கிறது தெரியல. இதே நம்முடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அதற்கான நேரங்கள ஒதுக்கி நம்மளுடைய உடல சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் நோய்கள் வராது. அதேபோல வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய உணவு முறையும் இருக்கு. உணவு முறை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டது, அந்த சாப்பிட்ட உணவு வந்து பாத்தீங்கன்னா, முழுமையா வெளியேறின பின்பு தான் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த உணவு நம்ம எடுத்துக்கணும். அந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இப்படி இந்த உணவு வந்து சாப்பிடுறதுல இருந்து உடல் கழிவுகள வெளியேற்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செய்முறைகள் இருக்கு. இந்த செய்முறைகள வந்து நம்ம தெரிஞ்சுட்டு, அந்த பயிற்சி முறைகள் அந்த செய்முறைகள வந்து பயிற்சி முறைகளாக மாற்றி, அதாவது வாழ்வியல் பயிற்சி முறைகளாக மாற்றி, நம்ம தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது, பல வியாதிகள் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருந்து குணமாக ஆரம்பிக்கும். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோய், அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, ரத்த அழுத்தம், அதே மாரி கல்லீரல் பிரச்சனைகள், அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, மலச்சிக்கல், அ தூக்கம் இல்லாமல் போறது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் இருக்கு. கொலஸ்ட்ரால், நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா, நாள்பட்ட நோய்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருந்து குறைவத பார்க்கலாம். இந்த பயிற்சிகள், இந்த டீடாக்ஸ் பயிற்சிகள் செய்யும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா, சிறிது எடை வந்து குறைவு ஏற்படும். ஏன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேற்றுறோம். வெளியேற்றும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எடை என்பது கொஞ்சம் குறையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய உடல் வந்து இப்ப என்ன எடையில் இருக்குதுங்கிறத பார்த்து வச்சுக்கங்க. எவ்வளவு குறையுது அப்படிங்கிறதையும் நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. அதனுடைய வித்தியாசத்தையும் நீங்க பார்த்துக்குங்க. அதன் பின்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் கழிவுகள வெளியேற்றோம் இல்லைங்களா? இப்ப வந்து புதுசா பயிற்சி முறைகள நம்ம கையாளுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மலம் போறது இருக்கும். மலம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக போகும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வழக்கமா போயிட்டு இருந்தத விட அதிகப்படியா போற மாரி இருக்கும். இது எப்படின்னா, உங்களுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறினதையும், அது நார்மல் நிலைக்கு வந்துரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நேரம் மலம் கழிக்கக்கூடிய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் அதை தன்னைத்தானே ஏற்படுத்திக்கும். ஏன்னா காலையில உண்ணக்கூடிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா, மாலை வரைக்கும், மாலையில இரவு உண்ணக்கூடிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் இரவு இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு நாள் முழுவதும் வந்து ஜீரணமாயி முடிச்சதே, அதுக்கு அடுத்த நாள் காலையிலயும் வர்ற மாரி நம்முடைய உடல வந்து மாற்றிக்கும். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கக்கூடிய அந்த பழக்கத்திற்கு நம்முடைய உடல் வந்துரும். கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம மலம் கழிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா, அந்த கழிவுகள வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான அந்த பயிற்சி முறைகள் செய்வோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் வந்து அந்த கழிவுகள வெளிக்கொண்டு வந்துரும். அதற்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்முடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மலம் வெளியேறும். சிறுநீர் அதிகமாக வெளியேறும் கொஞ்சம். ஏன்னா, நம்ம வந்து கழிவுகள் நீக்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கிற கழிவுகள ஏதாவது ஒரு வகையில வெளிக்கொண்டு வருவோம். ஒண்ணு மலத்தின் வழியாக கொண்டு வருவோம். அதற்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, சிறுநீர் வழியாக கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்வை வழியாக கொண்டு வருவோம். அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சுக்காற்று வழியாக கொண்டு வருவோம். சரிங்களா? இந்த 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 மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் நம்முடைய உடல் கழிவுகள வெளியேற்றிட்டு வருவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 4 முறையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல கழிவுகள் வெளியேற்றம் அதிகமாக இருக்கும். அப்போ சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாக வெளியேறும். கொஞ்சம் நாற்றத்துடன் இருக்கும். அந்த நாற்றத்துடன் வரக்கூடிய சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகள வெளிய கொண்டு வந்துட்டு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாறுதல் உங்களுடைய உடல்ல ஏற்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, வேர்வைகள வந்து அதிகமாக வர வைப்போம். அதற்கான பயிற்சி முறைகளும் வரும். அப்ப அந்த வேர்வைகள் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாலும், அந்த கழிவுகளோட வே வேர்வை வெளிய வர்ற மாதிரி இருக்கும்.
அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுவாசம் அதே மாரி தான். சில நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுவாசத்த வந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது, கொஞ்சம் அந்த சளியினுடைய நாற்றம், அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அ ஏதாச்சும் ஒரு அ துர்நாற்றமான மூச்சுக்கள், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வெளிய வர்ற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த கழிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சளியா வெளியேறுதுன்னா, அந்த சளி கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாற்றம் வரும். சளியா வெளியேறாத பட்சத்தில அந்த நாற்றம் என்பது வராது. இந்த துர்நாற்றம் அல்லது நாற்றம்ங்கிறது வந்து, இந்த கழிவுகளை வெளியேற்றும்போது நம்முடைய உடல்ல வர்றது இயல்பு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம கொஞ்சம் அப்நார்மலா ஃபீல் பண்றது. எப்படின்னா, நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, மலம் அதிகமா கழிச்சிட்டு இருக்கிற மாரி உணர்வு, அல்லது மலம் வரக்கூடிய உணர்வு, அந்த மாரி இருக்கிறது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீர் அதிகமாக நம்ம கழிக்கக்கூடிய உணர்வு, சிறுநீர வந்து தொடர்ந்து கழிச்சிட்டே இருக்கிற மாதிரி, அந்த மாரி உணர்வு நம்மளுக்கு வரலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல வந்து வேர்வை என்பது வர்ற மாரி இருக்கும். அடிக்கடி வேர்வை வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒரு 21 நாள் அப்படின்னு குடுத்துருக்கிறோம் இல்லைங்களா? இந்த 21 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பயிற்சியா தான் செஞ்சுட்டு வருவோம். அந்த 21 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம், மறுபடியும் 1 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 21 பயிற்சிகளை தொடர்ந்து டெய்லி செஞ்சுட்டு வருவோம். அப்போ அந்த 21 பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம செய்யும்பொழுது, அந்த 1 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாற்றங்கள் எல்லாமே நம்மளுடைய உடல்ல ஏற்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில உணவு முறைகள் சாப்பிடும் பொழுது, உங்களுடைய உடல் எந்த தன்மையில் இருக்கோ, அந்த தன்மைய பொறுத்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து, மாத்திரைகள் நீங்க ஏதாவது எடுத்துட்டு இருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மருந்து, மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அதற்கு தகுந்த மாரி நீங்க அந்த அளவுகள கூட்டியோ, குறைச்சோ நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆ நான் சொல்ற அளவே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, நான் சொல்ற அளவு பயன்படுத்தும் பொழுது, உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமாக கழிவுகள வெளியேற்றிட்டு இருக்கும். அந்த அளவு குறைச்சு நீங்க பயன்படுத்தும் பொழுது, அந்த கழிவுகள் என்பது வெளியேற்றம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவ்வளவுதான். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறிட்டு தான் இருக்கும். அப்படி வெளியேறும் பொழுது, ஒரு நிலையில வந்து உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்தமான உடலாக மாறிடும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரைகள் வந்து கூடிய சீக்கிரத்தில தொடர்ந்து நீங்க இந்த பயிற்சி முறைகள நீங்க பழகிட்டே வரும் பொழுது, நீங்க எதற்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தாலும், அந்த மருந்து மாத்திரைகளுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும். அதற்காக நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம குடுக்குற பயிற்சி முறைகள நீங்க தொடர்ந்து பின்பற்றிட்டு வரணும். அப்படி தொடர்ந்து பின்பற்றதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் என்பது ஒரு Google ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய குரூப்ல வரும். அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்றாடம் அன்னைக்கு என்ன பயிற்சி நீங்க செய்றீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதை மார்க் பண்ணி சப்மிட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். நீங்க வந்து என்னென்ன பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பிராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிசீவ் ஆயிரும். அப்ப அத பார்க்கும் பொழுதே நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். அப்ப அந்த அதுல ஒரு மதிப்பெண் வரும். அந்த மதிப்பெண் வச்சு உங்களுடைய உடல் வந்து எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும், அல்லது நோயிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளிவரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்குன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதை நினைவுபடுத்துறதுக்காக தான். நீங்க வந்து எந்த அளவுல பயிற்சி பண்றீங்க என்பத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே அது ரிமெம்பர் பண்ணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முதல் நாள் வந்து நல்லா பண்ணுவோம். ஒரு 20 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆர்வமா பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல ஆர்வம் குறையும். அப்ப ஆர்வம் குறையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்க நீங்க திரும்ப எடுத்து பார்க்கும் பொழுது, உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அது அ ஞாபகப்படுத்தும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுடைய ஆழ் மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, திரும்பவும் அதை வந்து உங்களுக்கு ஒரு உந்து விசையை குடுத்து, திரும்பவும் அந்த பயிற்சி பண்றதுக்கான அந்த சூழ்நிலைகள உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். அப்போ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 51 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு Google ஃபார்ம் வந்து நீங்க அத சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அத தொடர்ந்து சப்மிட் பண்ணுங்க. பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 21 நாட்கள் கழிச்சு உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தினமும் வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த மதிப்பெண் வந்து முழுவதும் எடுக்கிறதுக்கான முயற்சிகள நீங்க தான் எடுக்கணும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமான உடலாக இருக்கும். மருந்து மாத்திரைகள் வந்து உங்களுடைய உடலுக்கு தேவைப்படாம போகும். மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அத வந்து நீங்க சிறிது சிறிதா வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருவீங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் அனைத்தும் இந்த இந்த டீடாக்ஸ் பயிற்சியிலேயே இருக்கு. இந்த டீடாக்ஸ் பயிற்சிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உணவுகள பயன்படுத்தி உடல எப்படி காயகல்பமா மாத்துறது அப்படிங்கிறத நம்ம செய்வோம். அப்போ நம்முடைய உடல வந்து பக்குவப்படுத்தணும்னா, அதற்கு கழிவுகள வெளியேற்றணும். இப்ப நீங்க வீட்ல சமையல் செய்ற மாரி தான். இப்ப சமையல் செய்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்ததையுமே நம்ம பாத்திரங்களை எல்லாம் வந்து அடுப்புல ஏற்றி நம்ம செய்யறது கிடையாது. அதையெல்லாம் சுத்தம் பண்றோம் இல்லைங்களா? சுத்தம் பண்ணிட்டு, அதன் பின்பு தான் நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாரி சமையல் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை கழுவி வைக்காம விட்டோம்னா, அது எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. அது வந்து பாத்துட்டீங்கன்னா, கழிவுகள் அதுல இருக்கிற அந்த மிச்சங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, கழிவுகளாக மாறும். கழிவுகள் எல்லாமே கிருமிகளால் அழிக்கப்பட்டு, அது வந்து பாத்தீங்கன்னா, அத அப்படியே அந்த கழுவாம நம்ம சாப்பிட்டோம்னா, நம்மளுடைய உடலுக்கு பிரச்சனை குடுக்கும். இது வந்து வெளிய இருக்கிற பாத்திரங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சமையல் பண்ற பாத்திர பாத்திரத்துக்கே வந்து இந்த நிலைமைனா, நம்முடைய உடல நீங்க நெனச்சு பார்க்கணும். அப்போ நம்முடைய உடல வந்து தினமும் கழுவணும். இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா,
இந்த சாப்பாடு முழுவதும் சக்தியாக மாற்றப்பட்டு நம்முடைய உடலால உறிஞ்சப்படும் பொழுது, அந்த கழிவு உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள முழுமையாக வெளியேற்றணும். அதற்கான பயிற்சி முறைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது, நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான உடலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே மெயில் ஐடி குடுத்திருப்பீங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய வகுப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த வகுப்பினுடைய முழு ஆக்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் ஐடிக்கு வந்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் ஆகி இருக்கும். நீங்க குடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் ஆக்சஸ் இந்த வீடியோ எல்லாமே வந்துரும். இப்ப நீங்க பின்பற்றக்கூடிய இந்த 21 பயிற்சி முறைகளும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லைஃப் டைம்ல எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மெயில் ஆக்சஸோட வந்துரும். அதனால நீங்க வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. உங்களுடைய மெயிலுக்கும் வந்துரும், உங்களுடைய ஃபோனுக்கும் வந்துரும். நீங்க மெயிலுக்கு வரும்பொழுது, அதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனியாக ஒரு ஃபோல்டராக பிரிச்சு போட்டு வச்சுட்டீங்கன்னா, அந்த 21 நாளும் போட்டு வச்சுட்டீங்கன்னா, நீங்க தொடர்ந்து பின்னாடியும் உங்களுடைய லைஃப்ல என்னைக்கு நீங்க யூஸ் பண்றதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி ஆக்சஸ் குடுக்குறனால, நீங்க எந்த மெயில் ஐடி குடுக்குறீங்களோ, அந்த மெயில் ஐடில மட்டும் தான் நீங்க அதை பார்க்க முடியும். வேற மெயில் ஐடியிலருந்து நீங்க பார்க்க முடியாது. அதுபோல அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பிராக்டிஸ வந்து நீங்க மட்டுமே பயன்படுத்துறது இல்லாம உங்களுடைய குடும்பத்துக்கும் சொல்லிக் குடுங்க. ஏன்னா, நீங்க மட்டும் ஆரோக்கியமா இருந்தா பத்தாது. உங்களுடைய குடும்பமும் சேர்ந்து ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் நம்ம அடுத்தது ஒரு 51 நாட்கள் செய்யக்கூடிய பயிற்சி முறைகள். நாளையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிக்கிறதுலருந்து நைட்டு தூங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சிய வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே போயிட்டுருப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையாக இருக்கும். அப்படி எளிமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய லெவல் வந்து அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து எளிமையான பயிற்சியிலிருந்து கடுமையான பயிற்சி வரைக்கும், நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பயிற்சியாக நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது, நம்மளுக்கு வந்து அந்த பயிற்சி ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது. நம்ம செய்யற மாரி தான் இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான பயிற்சிகளாகவும் இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையான பயிற்சிகளாக இருக்கும். ஆனா, தொடர்ந்து நம்ம அதை பின்பற்றிட்டு வர்றது தான் நம்மளுக்கு கஷ்டமே. ஏன்னா வந்து ஒரு பயிற்சிய வந்து நம்ம பழகிட்டோம்னா, அதை வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது, அந்த பயிற்சியுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல், இந்த 21 பயிற்சி அ மத்து அ ஒரு 31 நாள் எதுக்குன்னா, ஒரு 21 நாட்களுக்கு மேல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பழக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வழக்கமாக மாறிரும். பழக்கவழக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ ஒரு பழக்கத்த வந்து தொடர்ந்து 21 நாட்களுக்கு மேல நம்ம கடைபிடிச்சுட்டே வர்றோம்னா, அது வந்து நம்மளுக்கு வழக்கமாக மாறிரும். அப்போ நீங்க செய்யக்கூடிய இந்த பயிற்சி முறைகளும் உங்களுக்கு வழக்கமாக மாறும் பொழுது, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாழ்வியல் பயிற்சியாக மாறிரும். இது வாழ்வியல் பயிற்சியாக மாறிருச்சுன்னா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரையினுடைய தேவையே இல்லாமல் போயிரும். ஏன்னா, உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிடணும். மருந்து மாத்திரைகளுடைய தேவை நம்மளுக்கு இல்லாமல் போகும். மருத்துவமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாம போகும். ஏன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் உங்களுடைய உடல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ மருந்துகள் மூலமாக அதாவது உணவே மருந்து அப்படிங்கிற முறைகள் மூலமாக நம்முடைய உடல வந்து நம்ம ஆரோக்கியப்படுத்திட்டு வந்துட்டே இருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மருந்து மாத்திரைக்கு எந்த செலவும் செய்ய வேண்டியதில்ல. அந்த செலவும் உங்களுக்கு மிச்சம் தான். மருந்து மாத்திரைகளுக்கு செய்யணும், நம்முடைய உடலுக்குன்னு சொல்லி போட்டு தனியா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும், செலவும் இருக்காது. இப்ப அந்த செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய பெரிய செலவுகள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். நீங்க வீட்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதிகமா வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா, நீங்க தினமும் அதை வந்து நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதை வந்து நீங்க உபயோகப்படுத்துவீங்க. அப்படி உபயோகப்படுத்தும் பொழுது அது சீக்கிரம் கொஞ்சம் தீரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்கள வந்து நீங்க கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாரி இருக்கும். அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களுடைய உடல வருத்தி, அங்க மனவேதனைப்பட்டு, அங்க நம்ம அதிக நாட்கள் இருந்து செலவு பண்றத காட்டிலும், நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியா நம்ம சில பொருட்கள பயன்படுத்தி, நம்முடைய உடல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் இருக்கிற மாரி வச்சுக்கலாம். நீங்க வாங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இனிமா கிட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குடலை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த கிட்டும், கண்ணை சுத்தம் பண்ணக்கூடிய கிட்டும். இது 2 மட்டும் தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 300க்குள்ள தான் வரும். அது ஒரு டைம் நீங்க வாங்கி வச்சுட்டீங்கனாலும், அடுத்தது அது நம்ம வாங்க வேண்டிய தேவை இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்ண முடியுமோ, அவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இனிமா கிட் மட்டும் வாங்கணும். அது மட்டும் நான் எப்ப வாங்கணும்னு சொல்றேன். அது மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கங்க. அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும். மத்த எந்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெரிய விலை குடுத்து வாங்குற மாதிரி இருக்காது. தினமும் நீங்க வீட்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகத்தான் இருக்கும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக தான் இருக்கும். உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம சாப்பிட பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகத்தான் இருக்கும். இதுதான் அடுத்து நம்ம பயன்படுத்த அ நம்ம ஒரு 51 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய பயிற்சி முறைகள்.
இதுல ஏதாவது நீங்க சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. நாளையிலருந்து ஒவ்வொரு பயிற்சியா நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஐயா, குறுமிளகு எல்லாம் மிளகு ஆர்டர் மிளகு எல்லாம் ஒண்ணுதானே? ஐயா எக்கோ அடிக்குதுங்க நீங்க பேசுறது. ஐயா, குறுமிளகு ஆர்டர் மிளகு எல்லாம் ஒண்ணுதானே? என்னங்க ஐயா புரியலைங்க என்னங்க? இல்ல, குறுமிளகுன்னு சொல்றீங்க, ஆர்டினரி மிளகு அதெல்லாம் ஒண்ணுதானே? எல்லா மிளகும் ஒண்ணுதானே? எல்லாமே ஒண்ணுதாங்க ஐயா. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லைங்களா குறுமிளகு? ஆஹ். அதேதான், அது அதேதான், 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 அதேதான். அது மிளகுன்னு சொல்லி தான் வாங்குவோம். அதான் குறுமிளகுன்னு புதுசா வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தேங்க்யூ. பேரு குறுமிளகு. குறுமிளகு தாங்க ஐயா. அஹ் அது எல்லாமே ஒண்ணுதாங்க. மிளகு தாங்க. நம்ம சமையலுக்கு சரிங்க, பயன்படுத்தக்கூடிய மிளகு. ரொம்ப இல்ல நன்றிங்க. அது நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பயிற்சி வரும்போது எல்லாமே தெளிவா அந்த படம் அது எப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எப்பவும் போலயே வந்துரும். இன்னைக்கு ம். வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பயிற்சி என்னன்னு தெரியாமயே நம்ம பயன்படுத்த முடியாது இல்லைங்களா? நம்ம உள்ள புரியுது, பயணிக்க புரியுது. முடியாதுன்னா, பயிற்சி என்னங்கிறது தெரிஞ்சுட்டோம்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம தொடர்ந்து நம்ம பயணிப்போம். அதுக்காகத்தான். சரிங்க, அதே நன்றி, மாரி நன்றி. நன்றிங்க. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு லிஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒண்ணு அனுப்புவேன். அது வந்து அந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுய பரிசோதனை தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு டிக் ம், பண்ணி அதுல வந்து சப்மிட் பண்ணி உங்களுடைய மார்க் என்னங்கிறத நீங்க பாத்துக்குங்க. ம். இது வந்து சரிங்க. எப்படின்னா, அ எ உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க ஆம் அப்படிங்கிறத டிக் பண்ணுங்க. சந்தேகமா இருக்கு, இல்ல 1 நாள் விட்டு 1 நாள் தான் அது வருது, இல்ல அது செய்யுது, இல்ல அந்த ம். இது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அப்பப்ப தான் கிடைக்குது அப்படின்னா, அது வந்து இல்லைங்கிறத நீங்க டிக் பண்ணிக்கங்க. ஏன்னா, ஓகே. தொடர்ந்து கிடைக்கிறத வந்து ஆம், அ 1 நாள் விட்டு 1 நாள் வந்தாலும் சரி, இல்ல எப்பயாவது ஒருக்கா வந்து மாறுனாலும் சரி, நம்முடைய உடல் வந்து வேரியேஷன் இருக்குன்னா, அதுக்கு வந்து இல்லைங்கிறத நீங்க டிக் பண்ணிக்கங்க. இப்படி டிக் பண்ணிட்டு, அதனுடைய மதிப்பெண் என்ன வருதுங்கிறத பார்த்து வச்சுக்கங்க. இத வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 50 நாள் கழிச்சு திரும்பவும் இந்த செக் லிஸ்ட்ட போடுவோம். போடும்பொழுது, இப்ப இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்துச்சு? அன்னைக்கு என்ன மார்க் வந்துச்சு? அப்படிங்கிறத நம்ம அதனுடைய டிஃபரன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப நம்முடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, குரூப்ல வந்து ஒரு ஃபார்ம் ஒண்ணு அனுப்புவேன். அந்த ஃபார்ம் வந்து நீங்க போட்டு அதனுடைய மதிப்பெண் எடுத்து வச்சுக்கங்க. கடைசி நாள் நம்மளுடைய மதிப்பெண் பார்ப்போம். முதல் நாள், கடைசி நாள் மதிப்பெண் பார்ப்போம். நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதுங்கிறது தெரியும். அதாவது ஒரு 51 நாட்கள்ல. அப்ப அந்த 51 நாட்கள் வந்து இவ்வளவு மாற்றங்கள் அடையுதுன்னா, நீங்க தொடர்ந்து அதை பயன்படுத்திட்டே வரும்பொழுது, அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய உடல 100% வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக மாற்றும். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அப்போ உடல்ல இருக்க நச்சுகள் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் மூல காரணம். அப்படிதானுங்க? ஆமாங்கய்யா. இப்போ சித்த மருந்துகள் சாப்பிடும்பொழுது முதல்ல உடல கிளீன் வயிறையாவது கிளீன் பண்ணிட்டு தான் மருந்து குடுப்பாங்க. ஏன்னா, வயிறு ஓ! கிளீன் பண்ணாம குடுத்தா கூட மருந்து வேலை செய்யாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வயிறையாவது கிளீன் பண்ணிட்டு மருந்து சாப்பிடணும்னு தான் சொல்லுவாங்க. நாட்டு மருந்துகள் இப்ப வந்து யாருமே அதுக்கு அப்படியெல்லாம் பண்றது கிடையாதுங்க. முதலையெல்லாம் நீங்க நாட்டு மருந்து குடுக்கும்பொழுது, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வயிற கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மருந்துகள் சாப்பிடுவாங்க. அப்ப குடல அதாவது குடலையாவது கிளீன் பண்ணிட்டு மருந்துகள் சாப்பிட்டா தான் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் புரியுது, முழுவதையும் நீங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, உங்களுக்கு மருந்தே தேவைப்படாது. அவ்வளவுதான். புரியுதுயா, புரியுது. நன்றி. நன்றி, நன்றிங்கய்யா. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சில இந்த கால சீதோஷ நிலை வந்து நம்முடைய உடல் டக்குன்னு சேஞ்ச் ஆகும்போது சில மாற்றங்கள் ஏற்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா ரெக்கவரி ஆயிரும். டக்குனு தலைவலியோ அல்லது சளி பிடிக்கிறதோ இருந்துச்சுன்னா, அந்த காலநிலை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் வந்து அதுலருந்து அந்த மாற்றத்துக்கு உடனே அடாப்ட் ஆயி, உங்களுடைய உடல வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ரெக்கவரி ஆக்கிரும். அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு சளி பிடிச்சதுன்னா, 10 நாள், 15 நாள் இருக்குதுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 2 நாள், 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரெடி ஆயிரும். ஏன்னா, அந்த நீங்க இருக்கிற இடத்திற்கும், நீங்க இப்போ மாறின இடத்திற்கும் உள்ள அந்த வெப்பம், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சூழல்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் சீக்கிரம் எடுத்துக்க ஆரம்பிச்சுரும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல நல்லதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்.
அதில் நம்மளுடைய ராஜ உறுப்புகள் சுத்தமடையறதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பீங்களா? ஐயா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுவோம். இதுல ராஜ உறுப்புகள் அப்படிங்கிறது தனியாவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எல்லா உறுப்புமே சுத்தமாகும். பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்குன்னு தனியா இல்லாம, நம்ம வந்து உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு பகுதியும் நம்ம கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப வாயிலிருந்து ஆசன வாயிலிருந்து நம்மளுடைய வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் கிளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். தலைனா கண்ணு, அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா பல்லு, வாயின்னு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய உடல்ல வந்து ஒவ்வொரு பகுதியை சுத்தம் பண்ணிட்டு வருவோம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சேர்த்து சுத்தம் பண்ணும். நன்றி. இந்த பயிற்சியில் இணைந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இணைந்து அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா இனி ஒரு 51 நாட்கள் நம்ம பயணம் செய்ய போறோம். இந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான பயணமாக இருக்கட்டும். உங்களுடைய உடல்ல வந்து எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் முழுவதுமாக நிவர்த்தி அடைஞ்சு நீங்களுடைய ஆரோக்கியமான ஒரு நபராக மாறணும். ஒரு 51 நாட்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆரோக்கியத்துடனும் ஒரு புத்துணர்வோடும் இருக்கணும். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தினமும் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி 100% ஆர்வத்தோடு நீங்க பின்பற்றுங்க. அப்படி நீங்க தொடர்ந்து பின்பற்றிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பழக்கவழக்கங்கள பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பழக்கவழக்கங்கள பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ ஒரு ஆரோக்கியமான குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். இந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகிழ்ச்சியில வந்து எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல், நீங்க உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய குடும்பத்தோட கொண்டு செல்வதுல ஒரு சிறப்பான தருணங்களையும், மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அதனால தொடர்ந்து இந்த பயிற்சிகள பண்ணுங்க, பின்பற்றுங்க. மற்றவர்களுக்கும், உங்களுடைய குடும்ப நண்பர்களுக்கும் சொல்லிக் குடுங்க. அப்படி எல்லாரும் ஒன்றாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரோக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பொக்கிஷமாக அமையும். அப்போ ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லாமல், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு, இந்த மாரி மருத்துவ செலவுகள் இல்லாத வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நோய் வந்துருச்சுன்னா, அந்த நோய்க்காக பயந்துட்டு, நாளைக்கு என்ன ஆகும்? நாளான்னைக்கு என்ன ஆகும்? சரியா தூக்கம் இருக்காது. சரியா சாப்பிட முடியாது. அந்த நோய் பயமே வந்து பார்த்தீங்கன்னா, நோய் கொல்லுதோ இல்லையோ, அந்த நோய் பயமே நம்மளைய கொன்றும். அதனால வந்து அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்க போறோம். அதற்காக முதல்ல ஒரு 51 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயிற்சி எடுத்துக்க போறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பயிற்சிய வந்து நம்ம பழக்கமாக மாற்றப் போறோம். அதனால தொடர்ந்து அந்த செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துரும். அதுலயும் நீங்க பண்ணுங்க. எப்படி அந்த நீங்க உங்களுடைய இன்வால்வ்மென்ட் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டு வரும்பொழுது உங்களுக்கு அது ஒரு பழக்கமாக மாறிடும். அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கள் எதுவுமே தேவைப்படாது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புதுசு புதுசா கத்துக்குவீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள நீங்க போட்டு உங்களுடைய உடல் வந்து எவ்வளவு ஆரோக்கியம் பண்ண முடியுமோ, அவ்வளவு ஆரோக்கியம் பண்ணிட்டு இருப்பீங்க. எனவே நாளையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சிகளாக வரும். எல்லா பயிற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தொடர்ந்து கடைப்பிடிக்கிறதுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா, இப்ப நான் சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா, அதை வந்து நீங்க தினமும் பயன்படுத்திட்டே வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு கஷ்டமான பயிற்சி மாரி இருக்கும். அதை நீங்க தொடர்ந்து அந்த கஷ்டத்தையும் பார்க்காம நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிரும். அப்படி பழக்கமா மாறிருச்சுன்னா, அந்த பயிற்சிய வந்து நீங்க விட மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சியாகவே இல்லாமல், அது வந்து உங்களுடைய பழக்கமாக மாறிடும். அதனால தினமும் குடுக்கிறத செஞ்சுட்டு வாங்க. ஒரு நாள் நீங்க விட்டீங்கன்னா கூட, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பயிற்சியா மாறிரும். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பயிற்சி நீங்க செய்யலைன்னா, நாளைக்கு ஒரு பயிற்சி நீங்க செய்யும் பொழுது, இன்றைய பயிற்சியும் சேர்த்து செய்யற மாரி இருக்கும். அப்போ ஒரு நாள் இடையில நீங்க விட்டீங்கன்னா கூட, 2 பயிற்சிகள் சேர்ந்து செய்யற மாதிரி உங்களுடைய இது மாறிரும். அதனால வந்து தினமும் செஞ்சுட்டு வாங்க. அப்பொழுதுதான் தினமும் செய்யும் பொழுதுதான் அதில இருக்கக்கூடிய மாற்றங்கள், நம்ம எப்படி அதை கடைப்பிடிக்கிறோம், அந்த பயிற்சி நம்ம எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த அதில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதற்கு தகுந்த மாரி நீங்க உங்களுடைய பயிற்சிய நீங்க மாத்திக்க முடியும். ஆனா பயிற்சி மாறாது. அந்த நீங்க செய்யக்கூடிய பயிற்சி அதேதான். அதை உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க மாத்திக்கலாம். ஆனா அதனுடைய எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 100% நம்மளுக்கு இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது, இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாழ்நாள் முழுவதற்குமான ஒரு பழக்கமாக மாறிக்கும். இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது, உங்களுடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் என்பது இருக்கும். ஏன்னா கழிவுகள் தான் நோய். கழிவுகள் வந்து எப்படி உடல் வெளிய கொண்டு போய் தள்றதுன்னு தெரியாம திணறும் பொழுது தான், அது நம்மளுக்கு நோயாக ஒரு அலார்ட் அடிக்குது. நோயாக ஒரு அறிகுறியாக காட்டுது. நம்ம அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த நோயின்னு சொல்லி போட்டு அதையும் குறைச்சிடுறோம். அப்படி அதையும் குறைக்கும் பொழுது தான் அந்த நோய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேற வகையில நம்மளுக்கு வெளிப்படுது. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோய் என்பதே ஒண்ணு கிடையாது. எல்லாமே கழிவுகள் தான். அந்த கழிவுகள வந்து நீங்க வெளிய கொண்டு வரும் பொழுது, உங்களுக்கு நோய் என்பது குணமாகும்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உறுப்புகள் சார்ந்த நோய்கள் எல்லாமே வந்து ஆரோக்கிய குறைபாடு தான். அதற்கான அந்த சத்துக்கள், அதுக்கான பொருட்கள வந்து நீங்க உள்ள உடம்புக்கு கொடுக்கும் பொழுது, அந்த உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள அது ரெடி பண்ணிக்கும். அப்போ நம்மளுடைய உடம்புல 2 தான் இருக்கு. ஒண்ணு வந்து ஆரோக்கிய குறைபாடு, சத்து குறைபாடு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள். இந்த ஆரோக்கிய குறைபாடு, சத்து குறைபாட சரி பண்ணிட்டு கழிவுகள வெளியேற்றும் பொழுது, நம்முடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாவே இருக்கும். நோய் என்பது தனியாக எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதனால வந்து நீங்க நம்மளுடைய பழக்கவழக்கத்த மட்டும் நம்ம மாற்றுவோம். இந்த பழக்கவழக்கத்த மட்டும் மாற்றி நம்முடைய உடல வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சிருப்போம். நாளையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சி முறைகளாக வரும். அந்த பயிற்சி முறைகள் மூலமாக நம்ம தினமும் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அனுபவங்கள நம்ம நம்ம பகிர்ந்துக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவங்கள பகிர்ந்துக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, இனியொரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து இன்னும் நம்ம கூட இருக்கிற நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதுலருந்து புது புது ஐடியாக்கள் ஏதாவது கிடைக்கும். அத அவரு ஃபாலோ பண்ணுவாரு. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த உடல்நிலை மாற்றங்கள் என்பதும் வெளிய தெரியும். 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே பயிற்சி செய்வோம். ஒருத்தருக்கு மாற்றம் இருக்கும், ஒருத்தருக்கு மாற்றம் இருக்காது. ஏன் இந்த இதுன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, பயிற்சி 2 பேரும் தப்பு தப்பா செய்யலாம். ஒருத்தர் நல்லா செய்வாரு, ஒருத்தர் தப்பா செய்யலாம். தப்பா செய்யற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, கழிவுகள் குறைவாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, கழிவுகள் அதிகமாக இருக்கும். இப்படி எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த பயிற்சிகள செய்யும் பொழுது, அந்த பயிற்சிகள வந்து நம்ம பகிர்ந்துக்கும் பொழுதும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். நம்முடைய உடல் வந்து எந்த நிலையில இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாளையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பயிற்சி முறைகள்ல சந்திப்போம். ஒவ்வொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சி முறைகளாக நம்மளுக்கு சேர்ந்துட்டு வந்துட்டே இருக்கும். நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்னையும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தனித்தனியாக நம்ம சுத்தம் பண்ணிட்டு வர மாரி தான் பயிற்சிகள் இருக்கும். தனித்தனியாக உறுப்புகளுக்குன்னு சொல்லி போட்டு, தனித்தனியா உறுப்பு பயன்படுத்தாம, ஒவ்வொரு அ உறுப்புக்கள் அல்லது ஒவ்வொரு மண்டலங்களாக நம்ம பிரிச்சு தான் நம்ம பயிற்சி பண்ணுவோம். ஏன்னா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ ஜீரண மண்டலம்னா, தொடர்ந்து நீங்க ஜீரண மண்டலத்துக்கு வந்து நீங்க நச்சு நீக்கும் பொழுது, நம்ம உணவு சாப்பிடுறதுலருந்து மலம் வெளியேற வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துட்டு வரும். அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியாக தனித்தனியா பிரிச்சு, அந்தந்த பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பயிற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருப்போம். எனவே நாளைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா, பயிற்சிகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க இருக்கக்கூடிய குழுவுல கேளுங்க. அதேபோல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சிக்கான வீடியோ வந்து உங்களுக்கு குழுவுல வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு போயிரும். நீங்க என்ன மெயில் ஐடி குடுத்துருக்கீங்களோ, அந்த மெயில் ஐடிக்கும் இந்த வீடியோ போயிரும். அதனால வந்து உங்களுடைய மெயில்ல எப்ப வேணாலும் இருக்கும். நீங்க பாத்துக்கலாம். தனியா ஒரு ஃபோல்டர் ஒண்ணு பிரிச்சு போட்டு வச்சுக்கங்க. நீங்க என்ன மெயில் ஐடி குடுத்தீங்களோ, அந்த மெயில் ஐடி தான் நீங்க வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்க முடியும். ஏன்னா லைஃப் டைம் ஆக்சஸ்ங்கிறது அந்த மெயில் ஐடி போட்டு நான் சேவ் பண்ணிருவேன். அந்த மெயில் ஐடிக்குள்ள போகும்பொழுது தான் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல வந்து பாத்துட்டீங்கன்னா, என்னைக்கும் வந்து நீங்க என்ன வந்து திரும்பவும் நீங்க இந்த வீடியோ கேட்க வேண்டியதில்ல. நீங்களே வந்து உள்ள போய் நீங்க அந்த வீடியோவ பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். வீடியோ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஆக்சஸோட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம குழுவுலயும் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். நீங்க எந்த இடத்துல வீடியோ பயன்படுத்த முடியுமோ அந்த இடத்துல பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்தேகம் வரும்பொழுது திரும்பவும் இந்த வீடியோவ நீங்க பார்த்துக்கலாம். இந்த வகுப்பில் இணைந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது பயிற்சியோட நம்ம சந்திக்க போறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.